வணக்கம் மச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோட் 37 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்ட்லாம் கிடைச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் பயங்கரமாக மழை பிச்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா ஒரு 4 மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை காமனாக நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு வாட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த 4 மிஸ்டேக்கை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் அதில் செஞ்சாலும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி எந்த ப்ரோஜனமே இருக்காது. 10 பைசா கூட நம்மளால் வருமானம் சம்பாதிக்க முடியாது யூடியூப்லேருந்து. ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலில் நம்ம சேனல் நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மச்சீஸ். அதை முழுசாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மிஸ்டேக்ஸை காமனாக நிறைய புது கிரியேட்டர்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் மிஸ்டேக் நம்பர் 1, ரீயூஸ்டு கண்டென்ட்டை அதிகமாக உங்கள் சேனலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கண்டென்ட் வந்துட்டு ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு காமெடி வீடியோ எடுக்கிறீங்க, ஸ்கிட் வீடியோ மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்களே அதில் ஓனாக ஆக்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அது ஓன் வீடியோ. பட் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரீல்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுற ஸ்டேட்டஸ் வீடியோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அதிகமாக ஷார்ட்ஸ் வீடியோஸாக நீங்கள் அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஓன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணலாம் கொடுத்துட்ருக்காங்க. வெறும் ரீயூஸ்டு கண்டென்ட்டை மட்டுமே போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கிடைக்காது. அதை மறந்துடாதீங்க. ஸோ ரீயூஸ்டு கண்டென்ட், இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோஸு, ஸ்டேட்டஸ் வீடியோஸு, இதெல்லாம் அதிகமாக உங்கள் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோஸாக அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு அதுதான் பேஷன், உங்களுக்கு வருமானத்தை பற்றி கவலையே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஜாலிக்கு நீங்கள் அதை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பட் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மச்சீஸ். மிஸ்டேக் நம்பர் 2, உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு 60 செகண்டுக்கு வரைக்கும் தான் நீங்கள் அதிகபட்சமாக போடணும். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவிலே வராது. ஸோ மினிமம் 15 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 60 செகண்ட்ஸ், அதுக்கு மேலே ஷார்ட்ஸ் வீடியோஸ் போகக்கூடாது. அதே மாதிரியே நீங்கள் எடுக்கிற ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு ஒன்று போர்ட்ரேட்டில் இருக்கணும், இல்லை ஸ்கொயரில் இருக்கணும். அதாவது அந்த ஃப்ரேம் சைஸ் வந்துட்டு போர்ட்ரேட் ஆர் ஸ்கொயரில் தான் இருக்கும். மொத்தத்தில் வெர்டிக்கலாக வந்துட்டு இருக்கணும். லேண்ட்ஸ்கேப்பில், அதாவது இப்படி வச்சுட்டு எடுக்கிற வீடியோஸ் எதுவுமே ஷார்ட்ஸ் வீடியோஸில் போடாதீங்க. அது ஷார்ட்ஸ் வீடியோஸே கிடையாது. மிஸ்டேக் நம்பர் 3, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு வீடியோலாம் எடுத்துருவீங்க. எடிட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஏதாவது படத்தில் இருக்கிற மியூசிக் வந்துட்டு ஆட் பண்ணி விட்ருவீங்க. கண்டிப்பாக அதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் ஆர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு வரலாம். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்துட்டு ஆடியோ லைப்ரரியில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க நிறையா மியூசிக். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் மியூசிக் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் ஷார்ட்ஸ் டேப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஆடியோ லைப்ரரின்னு போட்டு அதில் எக்கச்சக்கமான மூவி மியூசிக்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா லாங்குவேஜுமே, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, இன்னும் என்னென்ன லாங்குவேஜ்லாம் இருக்கோ எனக்கு தெரிஞ்சு எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்துட்டு ஃப்ரீ மியூசிக், மூவி சாங்ஸு, மூவி மியூசிக்கு, மூவி பிஜிஎம் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கிற மூவி மியூசிக் பிஜிஎம்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போதே ஏதாச்சும் ஒரு மூவி சாங்கை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக அப்லோட் பண்ணிடுறீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ எடிட்டிங் பண்ணும்போதே ஓனாக மூவி மியூசிக் அண்ட் சாங்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஃப்ரீ மியூசிக் யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா லைசன்ஸ் வாங்கி, பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கி ஏதாவது மியூசிக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எடிட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மூவி சாங்ஸு, மூவி மியூசிக்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணும்போது யூடியூப்லேயே கொடுத்துருக்க ஆடியோ லைப்ரரியில் போயிட்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை மறந்துடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 4, காப்பிரைட்டட் கண்டென்ட்ஸ் எதையுமே வந்துட்டு உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. காப்பிரைட்டட் கண்டென்ட் அப்படின்னா இன்னொருத்தவங்களுடைய வீடியோ, இன்னொருத்தவங்களுடைய மியூசிக், இன்னொருத்தவங்களுடைய இமேஜஸ், இப்படி அடுத்தவங்களோட எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதோடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 60 செகண்ட் தான் இருக்குது. அந்த 60 செகண்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டே நம்மளோட சொந்த கண்டென்ட்டாக இல்லை அப்படின்னா அப்போ நம்ம எதுக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும்? நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு 60 செகண்டுக்கு தான் நீங்கள் வீடியோவே மேக் பண்ணுறீங்க. அதில் முடிஞ்ச வரைக்கும் 99.9% உங்களோட ஓன் கண்டென்ட்டை மட்டும் கொடுங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஃபேர் யூசேஜ் பாலிசின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே இருக்குது. அது தப்பே கிடையாது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறது தவறு கிடையாது. பட் முழுக்க முழுக்க அடுத்தவங்களோட கண்டென்ட் மட்டுமே அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ மச்சீஸ்,
அவாய்ட் காப்பிரைட்டட் கண்டென்ட்ஸ். இதுதான் வந்துட்டு மிஸ்டேக் நம்பர் 4. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5th மிஸ்டேக்கு, நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அதிகமாக உங்கள் சேனல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் பேஜை போய்ட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒய்டிஷுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்களுக்கு வர கமெண்ட்ஸு, உங்களுக்கு வர மெசேஜஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாரம் இல்லை டெய்லி கூட நீங்கள் செக் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செக் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டிலேருந்து ஏதாவது பணம் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மெசேஜாக வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கிளைம் பண்ணணும். அப்படி கிளைம் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட டேட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்துட்டு போயிடும். ஸோ ஒரு மாதம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஃபண்ட் வருது அப்படின்னா அது வந்துட்டு அதிலே தான் அப்படியேலாம் இருக்காது. ஸோ நீங்கள் அதை கிளைம் பண்ணலை அப்படின்னா அது எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ இந்த ஷார்ட்ஸ் ஃபண்டு எக்ஸ்பைரி ஆகிறத பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் எனக்கு வந்து ஷார்ட்ஸ் ஃபண்டை வந்துட்டு தவற விட்டுட்டேன். அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ் ஃபண்டை எப்படி நம்ம வந்துட்டு கெயின் பண்ணுறது, எடுக்கிறது, மிஸ் பண்ணாமல் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் தான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூடியூப்லேருந்து ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டெய்லி உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேஜை போய்ட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் சொன்ன இந்த 5 மிஸ்டேக்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் செய்கிற நபராக இருந்தாலும் அதை இப்போவே திருத்திக்கங்க. இந்த 5 மிஸ்டேக்கை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெவென்யூ அப்படிங்கிற ஒன்று சுத்தமாக ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் வரவே வராது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க மச்சீஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு, இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸ் ரிலேட்டடாக இல்லை யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ see you next video. Until then, bye from Baba. Bye.